எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே பல பொல்லாத எதிரிகள் நம்முடைய எல்லைக்குள் வருவார்களானால் நமக்கு உண்டான அநேக நன்மைகளை அல்லது பல ஆண்டுகளாய் அல்லது பல வருடங்களாய் பல மாதங்களாய் நாம் பத்திரப்படுத்தி வச்சிருந்த பல நன்மைகளை என்ன செய்வாங்க? எதிரிகள் அதை ஒன்று திருடி கொண்டு போய்விடுவாங்க, இல்லைன்னா சேதப்படுத்திடுவாங்க. இதனால பெரிய நஷ்டமும் துக்கமும் துயரமும் நமக்கு தான் உண்டாகும். ஆம், இன்றும் கூட யார் எதிரி, who is enemy, அந்த தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அந்த பொல்லாத எனிமையை பரிசுத்தாவியினுடைய பலத்தோடு கூட நாம் ஜெயிப்போமா? இப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் தந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் இச்சை என்கிற அந்த எனிமையை, அந்த எதிரியை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. லஸ்ட், இந்த இச்சை என்கிறதான பொல்லாத எனிமையை எதிர்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 12. நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. முதலாவது இந்த இச்சை என்கிற எதிரியை மேற்கொள்ளணும்னா நம்முடைய சரீரத்தை பாவம் ஆளாதபடி நம்ம நடக்கணுமா? தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற இந்த நல்ல ஆலோசனைய நல்லா புரிந்து கொள்வீங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நல்ல ஏற்றவேல நல்ல உணவு உட்கொண்டாச்சு, ஆனாலும் கூட ஒரு கடைக்கு போறாங்க. அந்த கடையில் இருக்கக்கூடிய இனிப்பான பண்டங்களை பார்க்கும்போது எச்சு ஊறுதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? சாப்பிட்டு அப்பதான் வந்திருப்பாங்க, இருந்தாலும் அதை எடுத்து ஒன்று சாப்பிடுவாங்க. இதுதான் இச்சைன்ற அர்த்தம், லஸ்ட்ன்ற அர்த்தம். எதுக்கு இதை உதாரணமா சொல்றேன்னா, தேவன் உனக்கு தந்திருக்கிற காரியங்களை குறித்து திருப்தி இருக்கிறதா? உன் சரீரத்தை ஆளாது இருப்பதாக. இன்றைக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்று உலகத்தில் இருக்கிற அரசாங்கத்தில் பல காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாமத்தில் கூட மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை தருவேன் என்று சொல்லி தேவன் ஏவாளை தந்தார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே, அது விசேஷமா வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், எல்லா வயதினருக்கும் சொல்றேன். ஏன்னா பாவம் ஆளாது இருப்பதாக. இன்றைக்கு தேவன் உனக்கு தந்த மனைவி, தேவன் உனக்கு தந்த புருஷன், இவைகளிலே உண்மையற்ற தன்மை இருக்கும்போது அங்கே பாவத்தன்மை பெறுகிறது. இந்த பாவத்தினால் என்ன ஆகுதுன்னா, காலம் செல்ல செல்ல குடும்ப வாழ்க்கை சேதமாகி கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்களை நடப்பிக்கிறாங்க. இப்படி பொல்லாதவர்களை நடப்பிக்கிற பெற்றோர்களால வருங்கால சந்ததி ஆகிய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. கடைசியில் அவங்களும் என்ன செய்யறாங்க? அப்பா எந்த வகையில ஒழுக்கம், அம்மா எந்த வகையில ஒழுக்கம் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு தங்களுக்கு தாமே சில காரியங்களை செய்து வாழ்க்கையை நரங்கமாக்கி கொள்றாங்க. இச்சை என்கிற இந்த எதிரியை வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, வயதானவர்கள் மாத்திரமல்ல, ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக, ஒரு கூட்டமாய் நாம் எதிர்க்க வேண்டும். இந்த எதிரியை நீங்க ஜெயிக்கணும்னா அனுதினமும் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய விருப்பங்களை, ஆசை இச்சைகளை சிலுவிலே அறைய பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வேதம் சொல்லும். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, இந்த எதிரியாகிய இச்சையை மேற்கொள்ளணும்னா முதலாவது உங்களுக்குள்ளாக ஒரு மன விருப்பம் உண்டாக வேண்டும். இந்த விருப்பம்னா, நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்தருளும் ஆண்டவரே, பாவம் என்னை மேற்கொள்ளாதபடி. தாவீது கூட தன் அனுபவத்தில் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, சிறு வயதின் பாவத்தை எண்ணாதீரும். சங்கீதம் 130:3 தாவீது என்ன சொல்றாரு? நீர் எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் கவனிப்பீரானால் யார் உமக்கு முன்பாக நிலை நிற்பான் என்று கேட்கிறார். ஆக தயவு செய்து, அவர் பரிசுத்தமான தேவன் தான், அவர் அழிக்க வந்தவர் அல்ல, நம்மை உருவாக்க விரும்புகிறார். ஆனால் நம்முடைய விருப்பம், நம்முடைய எதிர்பார்ப்பு அந்த பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களா இருக்குமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த பொல்லாத இச்சையாகிய எதிரியை அழிக்க, தினமும் ஜெயிக்க, ஒவ்வொரு நிமிடமும் ஜெயிக்க, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தருடைய ஆவி நம்ம கொடுப்பதை நீங்க உணரலாம். பிரியமானவர்களே, இந்த இச்சையை அழித்து ஜெயிக்க ஆவியானுடைய உதவியை நம்ம நாடுவோம். ஏன்னா உள்ளான மனுஷன்ல பலப்படாம இவைகளை ஜெயிப்பது சாத்தியமே கிடையாது. உள்ளான மனுஷன், நம்முடைய இதயம் தேவனுக்கு பிரியமானவைகளை யோசிக்க, ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களை செய்ய எனக்கு கட்டுத்தாரும் என்று பக்தன் கேட்கிறான். அதே போல சிறு பிள்ளையை போல கேட்போம். நிச்சயமாய் இந்த எதிரியை மேற்கொள்ள வழியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கும் முன்பாக
ரோமரின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. இந்த ஆலோசனை என்ன சொல்லு? நம்முடைய சரீரங்களில் அவயங்களில பலன் செய்ததாம். ஆக மரணத்துக்கு ஏதுவான இந்த பாவ இச்சைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, நமக்கு தெரியாது இல்லை. ஆதியாகம புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த பொல்லாத சர்பம் அந்த ஸ்திரீயை வஞ்சித்தது எப்படி, தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி, அடுத்தது அந்த கனியானது பார்க்க புசிப்புக்கு ஏற்றதா இருந்தது என்று பார்க்கிறோம். வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு, கண்களின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை, இவை எல்லாம் பொல்லாத சாத்தானால் உண்டாயினது என்று வேதம் சொல்கிறது. ஆக இவைகளை நாம் சிலுவிலே அறைய நம்மை அர்ப்பணிப்போமா? இன்று தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, இந்த இச்சைங்கிற சாத்தானை, இந்த எதிரியை நாங்கள் எதிர்கொள்ள மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிக்க நம்ம வாஞ்சிக்கணும். 2வது, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலதான் இதை மேற்கொள்ள முடியும். இந்த ஆவியானவர் எங்கே உண்டு? வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள், லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவை நோக்கி நீங்க வேண்டிக் கொள்ளும் போது அவர் உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அன்பானவர்களே, மனுஷனை மிக சுலபமாக இந்த இச்சைங்கிற எதிரியானவன் எப்பேற்பட்ட மனிதர்களா இருந்தாலும் சரி, இளம் வயதுல சரியா இருந்திருப்பாங்க, அடுத்து திருமண வாழ்க்கையில கரெக்டா இருந்திருப்பாங்க, ஆனா முதிர் வயதுல விழுந்தவர்கள் பலர் உண்டு. சில பாருங்க, வறுமை இருக்கும்போது ரொம்ப பயபக்தியா உண்மையா இருந்தவங்க சற்று வசதி வாய்ப்பு வந்த உடனே தன் மனம் போன போக்கில இச்சைக்கு இடம் தந்தவர்கள் உண்டு. கண்களை இச்சைக்கு இடம் தந்ததான எத்தனை மனிதர்கள். தாவீது கூட மாற்றான் மனைவியை இச்சித்து எடுத்த காரணம் என்ன? கண்களை இச்சைக்கு இடம் தந்தார். அதே போல பலவிதமான பெருமைக்கு இடம் தந்தார். ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் தந்தார். நேபுகாத்நேச்சார் தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு பாத்திரம், ஆனால் நான் கட்டின மகாபலியும் பாபிலும் என்று அவனுக்குள்ளாக ஒரு பெருமை வந்தபோது விழுந்து போனான். இப்படியாக பல உதாரணங்களை சொல்லக்கூடும். ஆனால் என் அன்பானவர்களே, நல்ல விஷயத்துக்கு உங்களை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை இந்த உலகத்தில் இருக்க மக்கள் ஒரு நல்ல உதாரணமா எடுத்து பேசும் அளவுக்கு நாம் நம்மை வழியை நேராக்கி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த கத்திடத்துல மன்றாடி கேட்போமா? மறுபடியும் சொல்லுகிற உலக மனுஷன் கூட சொல்றாங்க ஒரு பழமொழி, என்னன்னா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவார். நீ ரொம்ப தந்திரமாக உன் மனைவிக்கு தெரியாமல், உன் புருஷனுக்கு தெரியாமல், உன் திருச்சபையாருக்கு தெரியாமல், உன் நண்பர்களுக்கு தெரியாமல், உறவினர்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய அனைத்து இச்சையான உன் சரீரத்தை பலன் செய்கிற அல்லது நரகத்துக்கு நேராக தள்ளக்கூடிய அந்த இச்சைங்கிற பாவத்தை இடம் திருவாயானால் நிச்சயமாய் அது வெட்கத்தை உண்டு பண்ணும். கடைசியிலே நாம் பெற வேண்டிய பரலோகத்தையே எழுந்து போகும் அளவுக்கு நம்மை நரகத்துக்கு நேராக கொண்டுச்சு. நான் எப்போதுமே சொல்வேன், நரகம் என்பது பாவிகளுக்கு கூட கிடையாது. பாவத்திலிருந்து மனம் திரும்ப மாட்டேன்னு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் நரகமே இருக்கு. அதனால தயவு செய்து மனம் திரும்பி வாழும். இந்த சாத்தானை, இந்த எதிரியாகிய இச்சையை மேற்கொள்ள ஆண்டவரே, என் கண்களை உடைய ரத்தத்தால் கழுவும், என் செவிகளை ரத்தத்தால் கழுவும், என் நாவை, என் இருதயத்தை, இதோ என் சரீரம், ஆத்மா, ஆவியை உடைய ரத்தத்தினால கழுவி உடைய பரிசுத்த ரத்தத்துக்குள் வையும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போமா? பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உன் சுத்தமுள்ள ரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே, உன் சுத்தமுள்ள ரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உன் சுத்தமுள்ள ரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே, உன் சுத்தமுள்ள ரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே. ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார். அன்புள்ள ஆண்டவரே,
என்னோடு கூட சேர்ந்து உம்மை பாடி துதித்த, உம்மை மகிமைப்படுத்தின நம்முடைய அன்பு பிள்ளைகளை பார். இந்த இச்சைங்கிற எதிரி எத்தனை குடும்பங்களை, எத்தனை ஊழியர்களை, எத்தனை சபைகளை, எத்தனை தேசங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறான். இந்த எதிரியை தெரிந்து கொண்டு இவனை அழிக்கவும் மேற்கொள்ளவும் இதோ பரிசுத்த ஆவியானுடைய துணியை நாடி தினமும் உம்மிடத்தில் மன்றாடுகிற பலனித்தார். ஆண்டவரே, பலவீனம் என்று சொல்லி பாவத்தை விரும்பி நடப்பிக்கிற அந்த பொல்லாத சரீர அவயங்களை எல்லாம் கர்த்தர் கண்டிந்து கொண்டு இப்பொழுதே உடைய பரிசுத்த இரத்தத்துக்குள் தோய்த்து எடும் ஆண்டவரே. இப்பொழுதே ஆவியான உதவி செய்யும் ஆண்டவரே. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இந்த வார்த்தையை வாஞ்சியோடு பிறருக்கு, விசேஷமா வாலிப பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ற அத்தனை பிள்ளைகளையும், நபர்களையும், ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். என்று கேட்ட வார்த்தையின்படியே இந்த பொல்லாத எதிரியை ஜெயிக்க உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, சரீரம், ஆத்மா, ஆவியை கரைப்படுத்துகிற அந்த இச்சைங்கிற அந்த எதிரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பிதாவின் உதவியினாலும் பரிசுத்தவனுடைய நிறைவினாலும் நாம் ஜெயிப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நிமிஷத்திலிருந்து அந்த எதிரி உங்களை விட்டு ஓடி போனால் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.